வணக்கம். இப்போ ரூபி அட் 90 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் லெவலிருந்து ரீச் பண்ணியிருக்குது. இது நியூ லைஃப் லோனே சொல்லலாம். லாஸ்ட் 1 இயர் இந்தியன் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுக்கு நான் ஸ்டாப் எஃப்ஐ செல்லிங் தான் ரீசன். அதனால் இப்போ வந்து ரூபி வந்து 85 to 90 வரைக்கும் வந்திருக்குது. பட் இதுக்கு மேலே நீ எஃப்ஐஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணி ரூபி அட் 90 or 91 லெவலில் வந்து அவங்க டாலராக கன்வெர்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து அதே மாதிரி கியூஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்தியாவுக்கு ஃபேவராக மாறிட்டு இருக்கு மேக்ரோ கியூஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு மேலே வந்து எஃப்ஐஸ் வந்து அவங்க ஸ்டாண்ட்ஸை மாற்றிட்டு ரூபி அட் 90 or 91 லெவலில் வந்து அட்வான்டேஜை எடுத்துகிட்டு அவங்க டாலர்ஸ் இந்தியாவில் போட்டு இந்தியன் மார்க்கெட்டில் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து இனி வந்து குளோபல் ஏஐ ரேலிக்கு ஒரு ஹெட்ஜிங்காக இந்தியன் மார்க்கெட்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் போஸ்ட் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா அப்கமிங் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு மூமெண்டத்தோட வந்து மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீக்லி கியூஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நியூ லைஃப் அதாவது 26,330 லெவல் ஓப்பன் ஆச்சு. அந்த பேக்கப் ஸ்ட்ராங் Q2 ஜிடிபி நம்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிஃப்டி கிராஜுவலாக கீழே வந்து வியாழக்கிழமை 25,900 லெவலுக்கே வந்துச்சு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா இப்படி ஒரு ஸ்ட்ராங் Q2 ஜிடிபிக்கு அப்புறம் வந்து ரேட் கட் வெள்ளிக்கிழமை இருக்குமான ஒரு டவுட் இருந்தது. அதே மாதிரி ரூபி வந்து பார்த்தோம்னா 89.5 90.5 வரைக்கும் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருந்தது. பட் வெள்ளிக்கிழமை ஆர்பிஐ பாலிசியில் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் கோடி அளவுக்கு வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ஆர்பிஐ பாலிசிலேயே வந்து ரேட் கட்டுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் ரீபவுண்ட் ஆகி வெள்ளிக்கிழமை ஹை பாயிண்ட் ஆஃப் த டேல க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி தொடர்ச்சியாக வியாழக்கிழமை வரைக்கும் வித்துட்டு இருந்த எஃப்ஐஸ் வந்து வெள்ளிக்கிழமை அவங்க வந்து ஸ்டாண்ட்ஸை வந்து மாற்றிட்டு அவங்க வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா எஃப்என்டோ மார்க்கெட்லேயும் அவங்க வந்து இப்போ ஃபியூச்சர்ஸில் வந்து லாங் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக போன வீக்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டில் க்ளோஸ் ஆச்சு. வர்ற வீக்கை பொறுத்த வரைக்கும் திங்கள் செவ்வாயில் அந்த ஆர்பிஐ பாலிசியோட கண்டினியூஷன்ஸ் இருக்கலாம். பேங்க்கு ஃபினான்ஷியல் அண்ட் ரேட் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு அப் மூவ் இருக்கலாம். அதே மாதிரி திங்கள் செவ்வாயில் இப்போ ரூபியோட மூவ்மெண்ட்டை பொறுத்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி புதன்களை வந்து பார்த்தோம்னா யூஎஸில் ஃபெட் மீட்டிங் இருக்குது. ஆல்ரெடி 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ண போகிறோம் சொல்லி ஒரு ஹோப் இருக்குது. ஸோ திங்கள் செவ்வாய் புதனில் குளோபல் மார்க்கெட்ஸில் வந்து ஒரு வைல்டு மூவ் சான்சஸ் இல்லை. அதே மாதிரி புதன்கிழமை யூஎஸ்லேருந்து டீம் வர்றாங்க ட்ரேட் டாக் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. புதன் வியாழன் வெள்ளி அவங்க வந்து இந்தியாவில் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ ட்ரேட் டாக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ட்ரேட் டீல் சைன் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்க சான்சஸ் அதிகம். அதே மாதிரி நியூஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் டெலிகாம் செக்டரில் 10 to 12% வரைக்கும் டேரிஃப் ஹைக் பண்ண போகிற சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிகாம் ஸ்டாக்ஸ் அதாவது ரிலையன்ஸ் இப்போ ஏர்டெல் அதாவது வோடாஃபோன் ஐடியா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூபி வீக்னிங் அந்த ட்ரேட் டாக் வந்து ஒரு ஹோப் இருக்கிறதுனால ஃபார்மா அண்ட் ஐடியில் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்க சான்சஸ் அதிகம். உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு அப்புறம் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.